காரணில நான் உங்க காரணிக்காக காமிச்சோம்ல இருந்து லாஸ்ட் வீடியோல ஹேபிட் ஸ்டாக்கிங் பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்னிங் ஸ்டாக்கிங் ஈவினிங் ஸ்டாக்கிங் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். அதாவது மார்னிங் ஸ்டாக்கிங் ஈவினிங் ஸ்டாக்கிங் நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதாவது மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன். மார்னிங் ரொட்டீன்ல நம்ம என்னென்னலாம் பண்றோம், எந்திரிச்சதுல இருந்து நீங்க ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத ஒரு ஸ்கெடியூலர் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதாவது நிறைய பேர் காலையில எந்திரிச்ச உடனே வந்துட்டு அவங்க பெட்டை வந்துட்டு ரெடி பண்ண மாட்டாங்க, பெட் ஸ்ப்ரெட்டை மடிச்சு வைக்க மாட்டாங்க, இந்த சாப்பிட்ட பிளேட்டை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அவசர அவசரமா ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹேபிட்டா கல்டிவேட் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் வந்துட்டு இந்த ஸ்மாலர் திங்ஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணாலே நம்ம ஹேபிட் வந்துட்டு ப்ராப்பர் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த ஸ்டாக்கிங் மெத்தட் தான் அதுக்கு யூஸ் ஆகும். காலையில எந்திரிக்கிறேன், எந்திரிச்சதுமே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுறேன், மெடிடேட் பண்றேன், இல்லை ஒர்க் அவுட் பண்றேன். முடிச்சதுமே நான் ஷவர் பண்றேன். ஷவர் பண்ணிட்டு டவலை நிறைய பேர் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. அது இல்லாம நான் போயிட்டு அதை வந்துட்டு நான் கிளிப் பண்ணி நான் ட்ரை பண்ணணும், ட்ரையர்ல போட்டுடணும். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்மாலர் திங்ஸ்க்குமே வந்துட்டு நீங்க ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்க. அதாவது நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல படிச்ச மாதிரி தான் ஸ்டாக் அண்ட் கியூ படிச்சிருப்பீங்க இல்லையா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்துட்டு ஃபீட் பண்ணி வைக்கிறீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அதுதான் ஸ்டாக்கிங் ஹேபிட் நம்ம சொல்றோம். முடிச்சதுமே வந்துட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்றீங்க. சாப்பிட்ட தட்டை நிறைய பேர் அப்படியே டேபிள்ல வச்சு நம்ம போயிடும் இல்லையா. அந்த விஷயம் பண்ணாம ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஒன்னு சிங்க்ல போடுறீங்க, இல்ல அப்பவே பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சிருந்தீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நீங்க ஆட் பண்றீங்க அதுல. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மார்னிங் ஸ்டாக்கிங்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சின்ன விஷயத்த நம்ம எப்படி ரெகுலரா பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். அதாவது உங்களோட ஓல்டு ஹேபிட் கூட நியூ ஹேபிட்டை வந்துட்டு மர்ஜ் பண்ண ட்ரை பண்றீங்க. வெரி சிம்பிள். அதே மாதிரி ஈவினிங் ரொட்டீன். உங்களுக்கு ஈவினிங்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க, அதை வந்துட்டு இன்னும் நீங்க பண்ணாத விஷயத்த நீங்க எப்படி வந்துட்டு கரெக்டா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டாக்கிங் மெத்தடாலஜி யூஸ் ஆகும். அதை வந்து நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங் நீங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஈவினிங் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணாலே உங்களோட ஹேபிட்ஸ் வந்துட்டு லாட் ஆஃப் சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். லைவா பார்த்ததுனால சொல்றேன். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. Until that, signing off from Karnika.